தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்குண்ணே? சரிங்கண்ணே. எதற்காக அவருக்கு வந்து நீங்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? சரிண்ணா, அவருக்கு வாக்களிக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சரிண்ணா. தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த முறை அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு என்னென்ன காரணம்? எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்ய முடியும். சரிண்ணா. சரிண்ணா. காரணம் சரிங்கண்ணா. இப்போ கடந்த மக்களவை தேர்தலில் வந்து நீங்கள் யாருக்குண்ணா ஓட்டு போட்டீங்க? மக்கள் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க, அதனால அதுக்கு ஓட்டு. சரிங்கண்ணா. மற்றபடி டிவிக்கு நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் நம்ம பகுதியில் ஏதாவது வாக்கு நம்ம பகுதியில் வாய்ப்பில்லை. நம்ம எந்த பக்கம் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம். தேர்தலில் நீங்கள் யாருக்குமா ஓட்டு போட போகிறீங்க? இந்த தேர்தலில் யாருக்குன்னா சாலினிக்கு தான் போட போகிறோம். சரிங்கம்மா. இவங்களுக்கெல்லாம் யாராவது நம்ம சைடில் யாராவது ஓட்டு போடுவாங்களாம்மா? நம்ம இல்லை, அப்படிலாம் வராதுன்னு தான் சொல்கிறாங்க. இவரு தான் வருவார் மறுபடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நன்றி. அவரு மறுபடியும் இவர் தான் வருவாருன்னு நான் சொல்கிறேன். சரிங்கம்மா, நன்றிம்மா. ஓட்டு இந்த தேர்தலில் யாருக்குண்ணே? திமுகவுக்கு தானே. சரிங்கண்ணா. அந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்கிறதுனால ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? ஏகப்பட்ட மாற்றம் வரும். மாற்றங்கள் என்ன இப்பயே நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்குங்க ஐயா? எங்கள் வாக்கு எடப்பாடிக்கு தான். எடப்பாடிக்கு தான். என்ன காரணங்க ஐயா அவருக்கு வாக்களிக்கிறது நீங்கள்? என்ன காரணம், அவர் வந்தால் விவசாயிக்கு நன்மை செய்வார். ஏன்னா விலைவாசி கொஞ்சம் உரம் நிறையா இருக்கும். ஏன்னா இவர் வந்து விவசாயத்தில் ஒன்றும் புண்ணியம் இல்லை. விவசாயத்தில் ரேட்டு தான் ஓவராக போச்சு. எல்லாமே பொழப்பெல்லாம் கெட்டு போச்சு. விவசாயம் அலையும் சாப்பிட்றான். ஏன்னா ஒன்றுமே புண்ணியம் இல்லை வந்த நாள்லேருந்து. இந்த 5 வருஷம் ஆட்சியில் ஏதாவது இது வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்கானே? ஏன்னா ஒன்றுமே தீர்க்கலையா? அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஒன்றும் தீர்க்கலை. அவன் வந்தால் கல்வி நாட்டினா ஒன்றும் தொடர்ந்து வச்சான். அவ்வளோதான் தீர்ந்து போச்சு வேலை. வந்தால் தான் நல்லா நாடு. ஆமாம், எடப்பாடி வந்தால் நாடு நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ இதே பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா இதே பகுதியில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வந்து கள்ளசாராயம் சாப்பிட்டு வந்து ஒரு 60 பேர்கிட்ட இறந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. இதனால் வந்து திமுகவுடைய ஓட்டு வந்து இங்கே பாதிக்குமாண்ணா? பாதிக்கும். ஏன்னு கேளு, செத்தவங்கெல்லாம் ஐம்பது அள்ளி கொடுக்குறாங்கன்னா யாருக்கு காசு அது? மக்களுடைய காசு அது. எப்படி ஒரு விஷயத்துக்கு அள்ளி கொடுக்கலாம்? பொதுமக்கள் காசு தானே. இந்த விஷயத்துக்கு செய்யலாமா? ஏங்க சரிங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது. இந்த 2 கட்சிகள் வந்து நீங்கள் நினைக்கிற அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ஓட்டு வங்கியில் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா இந்த 2 கட்சியினால்? எதாவது பாதிப்பு வந்தாலும் வரலாம், அதான் சொல்ல முடியாது. டிவிகே இந்தாட இருக்கான், அந்தாட போகிறான், அந்தாட இந்தாட வரான். ஆனால் பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. எவன் வருவான் எவன் போவான்னு தெரியாது. ஏன்னா சரிங்க, அவளுக்கு ஜனங்க வந்து வெறி பிடிச்சி போயிருக்கு. சரிங்க. வந்து மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை பற்றி போதுமான விழிப்புணர்வு நம்ம கிராம மக்கள்கிட்ட இந்த பகுதியில் இருக்காங்க. மத்திய அரசு போதுமான அளவுக்கு மக்களுக்கு வந்து சேவை செய்யுது, விவசாயிகளுக்கு போதுமான அளவு சேவை செய்யுது. ஆனால் போதுமான விழிப்புணர்வு கிடையாது. ஆமாம், சரிங்க. மத்திய அரசுல இருந்து போதுமான விழிப்புணர்வு கிடையாது. அதனால அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசு கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணி தானே, அதுல தானே இருக்கு. அதுல வந்து திமுக இல்லைங்களா, அதிமுக தானே இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க அப்படி இருந்தாலும் ஆட்சி வேற வேறையா இருந்தாலும் சரி, மத்திய அரசு நம்மளுக்கு நல்லது செய்யுது. புரியுதா இல்லைங்களா? நம்மளுக்கு திமுக அரசு, மாநில அரசு, திமுக அரசு, மத்திய அரசு பத்தி குறை சொல்ல முடியாது. மத்திய அரசு போதுமான இது செய்யுது, விவசாயிகளுக்கு நல்லபடியா செய்யுது. எனக்கு கூட உள்ளுக்குள்ள ஆசை தான் நம்ம டிவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம அந்த கட்சியில் இருக்கிறோம், கட்சிக்கு உணர்வாக நம்ம செயல்படணுங்கிறதுனால கட்சியை வந்து நினச்சி நான் ஓட்டு போடுவேன். இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்லை, விலைவாசிகள்லாம் ரொம்ப மோசம். இப்போ இருக்கிறது சரியில்லை. சரிங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து யாருக்குங்க ஐயா வாக்களிச்சிங்க நீங்கள்? கடந்தது அதிமுகவுக்கு வாக்களிச்சிங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து திமுக ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அதிமுக ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மற்ற கட்சி ஏதாவது ஆளணும்னு நினைக்கிறீங்களா? மற்றது மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். மாற்றம் கண்டிப்பாக தேவைன்றீங்க. சரிங்க ஐயா.
எதுக்காக நீங்கள் வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? அது சரியில்லை. ம். எல்லாம் விலைவாசி அதிகம். ம். விவசாயிக்கு ஒன்றும் இல்லை. ம். நாங்கள் வச்சு ஒரு உரம் வாங்கினாலும் 1500 600 மூட்டை சொல்கிறோம். நாங்கள் போடணுன்னா அது அவங்க சொன்னது தான். பிரச்சனைகள் நிறையா இருக்கு. ம். பட்டா வந்து புறம்போக்கு பட்டா போடுறாங்க. சரிங்கய்யா. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. சரிங்கய்யா. அவ்வளோதான். சரிங்க. இப்போ விவசாயம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா? நம்ம விவசாயத்துக்கு எந்த குறையும் தீர்க்கறதில்ல. நிவாரணம் நான் இன்சூரன்ஸ் கட்டி இப்போ 2-3 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் விவசாயிக்கு இன்சூரன்ஸ்னு கட்டி கட்டணும். நெல்லுக்கு இவ்வளோ, உளுந்துக்கு இவ்வளோன்னு. இது வரலையும் விவசாயம் வரவே இல்லை. அது சரிங்கண்ணா. இன்சூரன்ஸ் தொகை இன்னும் வரலையும் வரல. சரிங்கண்ணா. இப்போ கடந்த மக்களவை தேர்தல் இருக்குல்ல, அதாவது பிரதமர் எலெக்ஷன், அதில் வந்து யாருக்குண்ணா நீங்கள் வாக்களிச்சிங்க? அதில் வந்து பிஜேபிக்கு. இப்போ யார் அதுதான் நான் வாக்குறுதி யாரு கொடுக்குறாங்களோ. புரியுதுண்ணா. உங்கள் ஆவேசம் புரியுது. ஆட்சி மாற்றம் வேணுமா இல்லை இதே ஆட்சி தொடரலாமா அப்படின்னு கேட்குறேன். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது திமுக நம்ம பகுதிக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களாண்ணே? அப்படிலாம் ஒன்றும் தெரியல. உங்களுடைய வாக்கு யாருக்குண்ணே இந்த தேர்தலில்? இப்போ இருக்கிற சிஎம்க்கு தான். இப்போ இருக்கிற சிஎம்க்கு தான். சரிங்கண்ணா. எதனால அவருக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல. அதாவது ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படிக்கிற மாதிரி அவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. சொல்லப்போனால் எங்கள் ஏரியாவெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு. நான் ஆல்ரெடி கல்வராயன்மலை ஏரியா. எங்களுக்கு கூட தனியாக ஒரு பஸ் ஸ்டாப் கட்டி அதுனா டெப்போ கட்டி கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா. இப்போ நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லைங்களா. டிஎம்கே தான்.